ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான போஹா உப்புமா பார்க்கலாம். அவல் உப்புமா. அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியா நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் அவல் வந்து 1 கப் அளவுக்கு அவல் வந்து நல்லா தண்ணி முழுங்குற அளவுக்கு 1 மினிட் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா வடித்து எடுத்துருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணும்போது. அதோட ஃப்ளேம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 2 லெமனோட ஜூஸ் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான போஹா உப்மா, அவல் உப்மா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.